கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்துல தேவன், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுன்னு கேக்குறாரு. இது எபிரேயத்துல ஏலோஹே கோல் பசார்னு எழுதப்பட்டிருக்கு. கோல் அப்படின்னா எல்லா அப்படின்னும், பசார் அப்படிங்கிறது மாம்சத்தை குறிக்கிற வார்த்தையா இருக்குது. சகலத்தையும் படைத்த தேவன் மாம்சத்தினால ஆன ஒவ்வொரு ஜீவனையும் தன்னுடைய தெய்வீக ஒழுங்கின்படி ஆளுகை செய்யறாருங்க. மனுஷங்க உட்பட மாம்சத்தினால் ஆன எல்லா ஜீவன்களும் உயிர் வாழ உணவையும் தண்ணீரையும் நம்பிதான் இருக்குது. நம்ம எல்லாமே ஒரு நாள் மரிக்கதான் போறோம் அப்படிங்கறத இது ஞாபகப்படுத்துது. ஆனா தேவ தூதர்கள் நம்மள மாதிரி மாம்சத்திற்குரியவர்கள் இல்லைங்க. அவங்க ஆவிக்குரிய ஜீவன்கள். அவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நம்ம இந்த உலகத்துல இருக்கிறப்போ டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற காரியங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஆனா தேவன் நம்மளோட இருக்கும் பொழுது நம்மளால சூப்பர் நேச்சுரல் காரியங்களை செய்ய முடியும். அவர் நம்ம மேல இரக்கமுடையவராகவும் நம்மளை பராமரிக்கிற தேவனாகவும் இருக்கிறாரு. ஒரு காட்டை சிங்கம் ஆள்றப்போ எல்லா அனிமல்ஸுக்கும் சமமான உரிமையை கொடுத்து அதோட எல்லைக்குள்ள அதை வச்சு சமாதானமா ரூல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதே காட்ட ஒரு நிறைய ஆளுச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எல்லா அனிமல்ஸும் எப்படி வேணா இருக்கலாம்னு ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணா அந்த காட்டோட ஈகோ சிஸ்டமே பிரேக் ஆயிரும். அங்க குழப்பமும் வறட்சியும் தான் ஏற்படும். அந்த நல்ல சிங்கம் மாதிரி தான் நம்மளுடைய தேவனோட நியாயமான பிரமாணங்களும் கட்டளைகளும் நமக்கு சுமை இல்லைங்க. அந்த கட்டளைகள் தான் நம்ம சமாதானமா வாழ்றதுக்கு உதவியா இருக்குது. ஆனா நம்ம சுய இச்சையினால நம்மள மட்டும் நினைச்சு இயற்கைக்கு எதிரா செய்யற எல்லாமே தேவனுக்கே எதிரா நம்ம செய்யற காரியம் தாங்க. நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றப்போ இந்த உலகம் முழுவதும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.